கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் யாவும் மறுத்தீரே. யாவும் மறுத்தீரே, அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. எம்பர எல்லாம் மீந்தீரே, எம்பர எல்லாம் மீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே. ஓ கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதித்திடுவேன். அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண். மண்ணாயமக்கும் நீர்தாமே, மண்ணாயமக்கும் நீர்தாமே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி. தீங்கணுகாதும் மறைவினிலே, தீங்கணுகாதும் மறைவினிலே தேடியுமாதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும். ஓ ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே. ஓ அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் அடிமை துதியா. அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக.
உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும். ஓ ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றோ. நல்ல 2 கை தட்டி ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நீர்தான் பெரியவர், நீர்தான் எல்ரோய், நீர்தான் எங்கள் சமாதான காரணர், நீர்தான் எங்கள் ராஜா. உமக்கு முன்பாக பலிபீடத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்வார் என்றதை அறியாதிருந்தும், தன் தகப்பனாகி ஆபிரகாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அறியாதிருந்தும் அந்த பலிபீடத்தில் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான் ஈசாக்கு. முழுவதுமாய் கொடுத்து தகன பலியா என தருகிறப்பா, தகன பலியா என தருகிறேன். எங்க ஆராதனையில நீங்க மகிமைப்படணுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. நுகர்ந்து மகிழும், நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா. எல்லாரும் சேர்ந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த நுகர்ந்து மகிழுமையா, நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்து தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்து தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்து விடோ. அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்து விடோ. உகந்த சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடுங்க. ஒப்பு சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவர் ஆராதிக்கும்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆராதனையின் சத்தம் எழுப்பி வரட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மகிமையின் சத்தம் எழுப்பி வரட்டும். கர்த்தர் ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய பலன், கர்த்தர் ஆராதிக்கிறது எவ்வளோ சந்தோஷம், கர்த்தரை மகிமைப்படுத்துறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த காலை ஆராதனையில வாய்களை திறந்து ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறேன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உங்களை ஆராதிக்கிறேன்னு வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்களை மகிமைப்படுத்துகிறேன்னு வாய்களை திறந்து சொல்லுங்க. உமக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. எங்க துதியில நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. எங்க துதியில நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க நாமத்துக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. ஆராதிக்கிற இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆராதிக்கிற இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்குள்ள வரட்டும். வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை ஆராதனையில எங்களை உயிர்ப்பீங்கப்பா. எங்க மேல உங்களுடைய அளவில்லாத அபிஷேகத்தை வைங்கப்பா. இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வர, இன்னும் உங்க சத்தத்தை கேட்க, இன்னும் உங்க பிரசன்னத்தை உணர இந்த காலை ஆராதனையில எங்களை மகிமையா மாற்றுங்க. சொல்லுங்க நன்றி இயேசு, அவன் நன்றி. ஓ உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி
இயேசு ராஜா. கை தட்டி ஆண்டவரை பாடுவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. நல்ல கை கட்டி ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பாவை பார்த்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. என் அழைக்கலாமே கேளையவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே கை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுங்க வாயைத் திறந்து நன்றி இயேசு ராஜா. என் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி இயேசு, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு, நன்றி இயேசு. உமக்கு நன்றி இயேசு. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர், தாயை போல். உமக்கு நன்றி. கைத்தட்டி நீங்கெல்லாம் நன்றி இயேசு, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இந்த காலை வேளையில சொல்லுங்க நன்றி, நன்றி. பாதுகாத்ததுக்காக நன்றி, சுகம் தந்ததுக்காக நன்றி, இந்த ஆராதனையில என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி. எங்களை குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, நடத்துனீங்களே, நன்றி. ஓ ராஜா நன்றி இயேசு ராஜா, நன்றி. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி. சங்கீதம் 103 எடுங்க. வாசித்த வேத பகுதி சங்கீதம் 103. சூப்பரான சங்கீதம், தேங்க்ஸ் கிவிங் சாங். ஆமா, நீ உங்களால மனப்பாடமா வார வாரம் சொல்ல முடிகிற ஒரு சங்கீதம். எந்த கூட்டத்துக்கு போனாலும் உங்களால் சொல்ல முடிகிற ஒரே ஒரு சங்கீதம்
பிள்ளைகளை விட்டால் 23 சங்கீதம், 91. இதுதான் நமக்கு அடிக்கடி தோணும். ஆனால் உலகத்திலேயே அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு சங்கீதம் சங்கீதம் 103. ஆனால் ஏன் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது. எதுக்காக நம்ம இந்த சங்கீதத்தை சொல்கிறோன்னு விவரம் தெரியாது. அதை விவரத்தை தெரிஞ்சு இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையை நம்ம முடிப்போம். சங்கீதம் 103 வாசிக்கலாம். 1, 2. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, மறவாதே. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகள், உபகாரங்கள் எத்தனை ஏராளம். ஆமென் சொல்லுங்க. சொல்லவே முடியாது. எண்ணி முடியாத காரியங்களை செய்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்தார். 2021 ஆரம்பத்திலிருந்து இந்த 2021 முடிவு வரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், உபகாரங்கள், ஆசீர்வாதங்கள், தேவன் நம்மை நடத்தின எல்லா காரியத்துக்கும் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே எவ்வளோ செஞ்சாரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு பண்ணு பண்ணு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாதப்பா அப்படிங்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறந்துடாதீங்க. ஆமே. ஆண்டவர் செய்த நன்மை என்ன செய்யக்கூடாதான், மறக்க கூடாது. 10 குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. 10 பேர்ல ஒருத்த மாத்திரம்தான் ஓடி வந்து கர்த்தர்ட்ட நன்றி பலியை ஏறெடுத்தான். சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரமா என்று சொன்ன போது ஆண்டவர் சமூகத்தில் ஒருவன் மாத்திரம்தான் நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தான். பேதுரு வீட்டுக்குள்ள மாமி ஜுரத்தோடு காய்ச்சலோடு படுத்திருந்த போது பேதுரு உள்ளே நுழைந்து மாமியின் கரத்தை பிடித்து எழும்பி நட என்று சொன்ன போது அவள் துள்ளி குதித்து காய்ச்சல் நீங்கி விடுதலை பெற்று சுகம் பெற்றார். வேதம் சொல்லுகிறது, சுகம் பெற்ற உடனே வேதம் சொல்லுகிறது பேதுருவுக்கு போய் பணிவிடை செய்து கர்த்தரை மைமைப்படுத்தினார். அங்கே லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்தார். 18 வருஷம் எவ்வளவேன நிமிர முடியாத கூனியா இருந்தவளை இயேசு தொட்டு பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொண்ட போது அவள் எவ்வளவேன நிமிர முடியாமல் இருந்தவள் நிமிர்ந்து நடந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு காலமும் பிறவி சப்பானியா இருந்த ஒருவன் நடக்கவே முடியாதபடி இருந்தபோது அங்கே பவுலும் அங்கே பேதுரு வந்து தொட்டபோது, பவுல் தொட்டபோது அவனை சுகப்படுத்தினார். அவன் எழும்பி துள்ளி குதித்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே 38 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு மனிதன் பெதஸ்தா என்ற குளத்தில் படுத்திருந்த போது யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லை. கொண்டு போய் குளத்தில் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு அவனை கண்டு வெகுகாலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று கண்டவுடனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடனே துள்ளி குதித்து எழும்பி படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் போனது இடம் தேவனுடைய ஆலயத்திற்கு. அங்கே போய் கர்த்தரை துதித்தான். இயேசு அவனை தேவனுடைய ஆலயத்திலே கண்டுதான் சொல்லுகிறார், இனி அதிக கேடு ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாது. நன்றி உள்ள இருதயம் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் நன்றி பலிகளை நன்றி செய்திருப்பாரானால், நன்மைகளை செய்திருப்பாரானால், ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாரானால் உங்க இருதயமும் உங்கள் ஆத்துமாவும் கர்த்தரை பார்த்து சொல்லும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்தினது. வலது கரத்தை உயர்த்துங்க நல்லா. நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே. ஜபமா பாடுறீங்களா?
என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ள தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி, பரிசுத்த நீரே. அவர் செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாள்தோறும் தொழுது கொள்ளுவேன். சரி, அவர் என்ன உபகாரம்லாம் செஞ்சார்? நமக்கு இந்த முதல் 2 வசனம் தெரியும், அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை நமக்கு தெரியாது. என்ன உபகாரம்லாம் செஞ்சார் வாசிப்போமா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. முதலாவது அவர் செய்த உபகாரம் என்ன? ஏசப்பா எனக்கு செஞ்ச உபகாரம் என்ன இந்த வருஷத்துல? மன்னித்தார். சொல்லுங்க, அவர் செய்த உபகாரம் என்னப்பா? சொல்லுங்க, என்ன மன்னித்தார். 2வது உபகாரம் என்ன செஞ்சார்? நோய்களை எல்லாம் குணமாக்கி. 2வது என்னை குணமாக்கினார். எனக்கு கர்த்தர் செஞ்ச 2வது உபகாரம் என்ன தெரியுமா? குணமாக்கினார். 3வது அவர் செய்த உபகாரம் என்ன? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அழிவுக்கு விலக்கினார். எல்லா அழிவுக்கும் என்னை விலக்கினார். 4வது என்ன உபகாரம் செய்தார்? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். 5வது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. என்னை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தினார். 6வது கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. உங்கள் வயதை வாழ வயது போல ஆக்கினார். 7வது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்கிறார். நியாயம் செய்தார். 7 உபகாரம் எனக்கு செஞ்சாங்க இந்த வருஷம். ஏசப்பா என்ன உபகாரம் செஞ்சார்னு யாராவது கேட்டா நீங்க வாயை திறந்து சொல்லணும், எனக்கு 7 உபகாரத்தை செய்திருக்கிறார். இது இந்த வசனத்துல இன்னும் இருக்கு, 70 இல்லை, 7000 சொன்னாலும் பத்தாது அவர் செய்த உபகாரங்கள். அவர் செய்த நன்மைகள் அவ்வளவு பெரியது. முதலாவது அவர் எனக்கு செஞ்சது என்னது? மன்னிப்பு. மன்னிப்பு எவ்வளவு பெரிய உபகாரம்! நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல சின்ன சின்னதா பாயிண்ட் மாத்திரம் தான் சொல்லுவேன், கர்த்தர் கொஞ்ச நேரம் துதிக்க போறோம். நீங்க பாருங்க, வேதத்துல கோராகு புத்திரர் என்ன செஞ்சாங்க? வேற என்னங்க தப்பு பண்ணாங்க? வேற ஒரு தப்பு, விபச்சாரமா, வேசித்தனமா, களவா, கொலையா, மார்க்க பேதமா, என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு செஞ்சாங்க, மோசேக்கு விரோதமா எதிர்த்து பேசினார்கள். ரொம்ப பெரிய மிஸ்டேக்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு எதிர்த்து பேசினதுனால கோரா புத்திரரின் முழு சந்ததியையும் பூமி 2ஆக பிளந்து விழுங்கி போட்டது. சாத்தானை விழுங்கி போட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. பெரிய தப்புலாம் இல்ல, எதிர்த்து பேசினாங்க, பூமி அவர்களை விழுங்கி போட்டது. பெரிய தப்புல மாதிரி எனக்கு தெரியலையே, அப்படிதான் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலுடைய 4-5 வசனங்களில் அனனியா சப்பிராள் சபையில எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லதுதான் செஞ்சாங்க. காணிக்கை வந்து கொடுத்தாங்க. ஆனா காணிக்கை கொடுத்ததை ரொம்ப பிரஸ்தாபப்படுத்திட்டாங்க. நான் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னதுல ஆனா கொஞ்சம் ஒளிச்சு வச்சு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமா பொய் பேசினாங்க. சிம்பிளா ஒண்ணு செஞ்சாங்க, பொய். ரொம்ப ஒண்ணு இல்லை, லைட் பொய். செத்துட்டாங்கப்பா, கர்த்தர் அடித்தார், செத்தே போயிட்டாங்க. பொய் பேசினா பொத்துன்னு விழுந்துட்டான். கணவன் விழுங்குறான், மனைவிட்ட நீயுமா, அவளும் உன்னையும் பிசாசு ஹேவிட்டானா, அந்த கால் வந்திருக்கு, உன்னை எடுத்து கொண்டு போவார், முடிஞ்சது. பெரிய பொய், பெரிய தவறுலாம் இல்ல, சின்ன ஒரு பொய் தான், சின்னதா ஒரு பொய் தானங்க. இதுக்கே பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காம விழுது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணி ஆடிக்கொண்டு வருகிறான். வேற ஒண்ணுமே இல்லை, பெட்டியை வண்டியில வச்சு கொண்டு வர்றாங்க, அதே பெரிய மிஸ்டேக் தான். ஆனா வண்டியில வச்சு கொண்டு வந்தவங்க வண்டி இடறியது. இவன் நல்லவன் தானுங்க, இவன் நல்லவன் தான். இவன் மனசுல எப்படி இருக்கும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்,
நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐயோ விழப்போகுதுன்னு தான் கையை நீட்டினேன். டப்புன்னு கர்த்தர் அடித்தார். ஊசாவை கர்த்தர் அடித்தார். சின்ன சின்ன தப்பு பண்ணினவங்களுக்கு அடி பெருசா இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல பண்ணின தப்ப நம்ம லிஸ்ட் போட்டா, நம்ம பண்ணின அயோக்கியத்தனத்தை, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த காரியத்தை, ஆண்டவரை மறுதலித்த காரியத்தை, கர்த்தர் துக்கப்படுத்தின காரியத்தை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணினா, நீங்களும் நானும் இந்த இடத்துல நிக்கவே. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு பெரிய செய்த உபகாரம் என்ன தெரியுமா? என்னை கர்த்தர் மன்னித்தாரு. இப்பயும் என்ன ஜீவனோடு உயிரோடு வைத்திருக்கிறது அவர் செய்த பெரிய உபகாரம். எவ்வளவு பெரிய மன்னிப்பு! அல்லேலூயா! எவ்வளவு அழகா மன்னிக்கிறவ. அப்படியே அவர் பாருங்க, அப்படியே வழிஞ்சு ஓடுது. அவர் என்ன மன்னிக்கிறார். அவர் எனக்கு செஞ்ச பெரிய ஆசீர்வாதம் அதுதான். சங்கீதம் 130:3 பாருங்க. சங்கீதம் 130:3 பாருங்க. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால். யார் நிலை நிற்பா? அக்கிரமத்தை அப்பா நம்மளை கவனிச்சார்னா யார் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும்? கர்த்தருக்கு முன்பாக கடந்த நாட்களை தியானிச்சோம். நம்ம அக்கிரமத்தை மட்டும் நினைச்சாரு, நம்ம பண்ணின முடமாரித்தனம், நம்ம பண்ணின சேட்டை, கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ந்த காரியம், எவ்வளோ மன்னிப்பு, அவர் செய்த பெரிய உபகாரம். இதுல என்ன இருக்கு? டிவி பார்க்கறதுல என்ன இருக்கு? படம் பார்க்கறதுல என்ன இருக்கு? செல்போன் நோண்டதுல என்ன இருக்கு? கொஞ்சோண்டு தானே குடிச்சேன், கொஞ்சோண்டு தானே இப்படி நடந்தேன், கொஞ்சோண்டு தானே தவறினேன், கொஞ்சோண்டு தானே. எல்லாத்துலயும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடிச்சாருன்னா யாருங்க நிலைக்கு நிற்க முடியும்? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அதபடிக்கு நித்திய ஜீவனை பெரும்படிக்கு அவர் தாமதிக்கிறார். நான் சொல்றேன், தாமதிக்கிறார்ங்கிறத விட அவர் மன்னிக்கிறா. எனக்கு செய்த பெரிய உபகாரமே மன்னிப்பு. சபைக்கு எத்தனை முறை லேட்டா வந்தேன், மன்னிச்சாரு. சபைக்கு எத்தனை முறை லேட்டா வந்தேன், மன்னிச்சாரு. எத்தனை முறை சபையை நெக்லெக்ட் பண்ணிட்டு கல்யாண வீட்டுக்கும் திருமண வீட்டுக்கும், ஆண்டவரை செத்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு, டூருக்கு போறேன்னு உட்கார்ந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்கார்ந்துட்டு சபையை நான் புறக்கணிச்சேன். என்ன மன்னிச்சாரே. சபையை ஒரு பொருட்டாவே நினைக்கல, என்ன மன்னிச்சாருலங்க. அடிச்சாருன்னா என்ன ஆகும்? No man can stand before the Lord. என்னை மன்னித்தது அவருடைய பெரிய உபகாரமே. ஹalleluya. ரெண்டாவது என்னப்பா, எனக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாருன்னா என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். கிருபை. ரெண்டாவது, நோய்களை குணமாக்கிறார். எனக்கு செஞ்ச ஒரு பெரிய உபகாரம் என்னதுப்பா சொல்றாரு? என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். எத்தனை வியாதி இல்லை, கொரோனாவில் எத்தனை பலவீனம், எத்தனை இழப்புகள், எத்தனை நம்ம சபையில் இழப்புகள், நம்முடைய குடும்பங்களில் இழப்புகள், நம்முடைய ஊழியக்காரங்களை எத்தனை பேர் இழந்துட்டோம்ல. நல்லா யோசிப்பேன். சில தேவ மனிதர்களெல்லாம் பெரிய உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர்கள் அடக்க ஆராதனை 9 பேரோட நடந்தது. வெறும் 9 பேருங்க உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்கார். அவங்க செஞ்ச ஊழியெல்லாம் சான்ஸ்லெஸ். ஜே.ஒய். அருள் ஐயாவெல்லாம் நினைச்சேன். அவர் செஞ்ச ஊழியெல்லாம் அப்படி. அமெரிக்காலேருந்து வருவார், வந்து தூக்கம் எதுவும் இருக்காது, வந்துட்டு அவர் ஹோம் நடத்துறாரு. அந்த ஹோமுக்கு அவரே சாப்பாடு கிண்டுவார். அவரே அத்தனை பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு டக்குன்னு குளிச்சுட்டு கோட்டை திருப்பி போட்டுட்டு மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணுவார்.
அப்படி ஊழியம் செய்வார். ஏழைகளை கரிசனையோடு பார்ப்பார். ஆனா அவர் அடக்க ஆராதனையில 9 பேர். ஆனா இன்னைக்கு எத்தனை வியாதி, எத்தனை பலவீனம் நமக்கு வந்த போதும் என்னை கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறதே. குணமாக்குனார்ல, எவ்வளவு குணப்படுத்தினார், எவ்வளவு சுகப்படுத்தினார். எத்தனை பலவீனங்கள் வந்த போதும் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறது கர்த்தருடைய உபகாரமா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. என்ன அடிக்கிறார், என்ன காயப்படுத்துறார், கட்டும் போடுறார், சுகப்படுத்துகிறார். என்ன, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள இருதயத்திலிருந்து நன்றி சொல்லிட்டே தான் அந்த மெசேஜை கேட்கணும். அதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ போய் சீரியஸாகவே இருக்கக்கூடாது. எவ்வளோ நான் இதை தியானிச்சுட்டு இதை நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் சொன்னேன், என்னை மன்னிச்சிட்டீங்களே, நன்றி. ஆமே. திடீர்னு நேற்று நைட்டு 2 மணிக்கு எழுப்பி விட்டார். அப்புறம் தூக்கமே வரல, உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நன்றி தான் சொன்னேன். சில சொப்பனத்தை காமிச்சாரு, அதெல்லாம் ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி அடிச்சு உடச்சு ஜெபம் பண்ணிட்டு திருப்பி நன்றி தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு நன்றியால் பொங்குகிறது என் இருதயம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வந்த எத்தனை நோய்கள், நம் குடும்பத்துக்கு வந்த எத்தனை நோய்களை கர்த்தரே சுகப்படுத்தி இன்னைக்கும் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறது உபகாரம் அல்லவா? கர்த்தர் செய்த உபகாரம் அல்லவா? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு கிருபை செய்தது. 3வது என்ன சொன்னாரு? உன் பிராணனை அழிவுக்கு மீட்டது. அது ஒரு பெரிய உபகாரமே. என் பிராணனை சாகாம இன்னைக்கும் வச்சிருக்கிறது. எத்தனை விபத்து வந்தது, எத்தனை மரண சூழ்நிலைகள், என் பிராணனை அழிவுக்கு கர்த்தர் மீட்டு ரட்சித்ததே பெரிய உபகாரம் அல்லவா? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம எத்தனையோ முறை தெரிஞ்சு நம்ம தப்பு வைக்கப்பட்டோம். எத்தனை முறை நமக்கு தெரியல, எத்தனை இடத்துல கர்த்தர் நம்மளை தப்பு வச்சாரு நமக்கு தெரியல. தப்பு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், எத்தனையோ காரியத்தை செஞ்சிட்டும் சில காரியத்தில் கர்த்தர் நம் பிராணனை மீட்டாரே, அழிவுக்கு மீட்டாரே. அதுக்காக நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பிராணனை, என் ஜீவனை பாதுகாத்தா, என் அழிவுக்கு, என்னுடைய மரணத்துக்கு என்னை தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 2:20 பாருங்க. Matthew chapter 2:20. உன் பிராணனை அழிக்க தேடினவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். ஏரோது அழிக்கணும்னு நினைச்சான், பிராணனை அழிக்கணும்னு நினைச்சான். அழிக்கணும்னு நினைச்சோன்னா நம்மால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிராணனை, என் பிராணனை அழிவுக்கு மீட்க எத்தனை பிராணனை வாங்கினாருன்னு தெரியல, எத்தனை பேரை தூக்குனாருன்னு தெரியல. பரலோகத்துக்கு உங்களுக்கு விவரம் தெரியாது. அவர் செய்கிற அநியாயம்லாம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. நமக்காக அந்த அளவுக்கு உபகாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்மளை பாதுகாக்க, நம்மளை அழிவுக்கு மீட்டெடுக்க கர்த்தர் உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் இல்லப்பா. அல்லேலூயா. உன் பிராணனை வாங்க தேடினவர்களை காணோம். அதே ஒரு பெரிய உபகாரம். அல்லேலூயா. எத்தனை மரண கண்ணிகள். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது போடுங்க, பாடுங்க, அடுத்து போடுங்க. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் என்ன செஞ்சாரா? முடிசூட்டினார். கிருபையினாலும், அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை அதுதான். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். நம்ம ரட்சிக்கப்பட்டது என்னது? அடிக்கடி இந்த வசனத்தை எங்க போனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எபேசியர் 2:5-10 கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. எபேசியர் 3:7 வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்.
இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. நான் இந்த கிருபையினாலே கனமான சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன். ரோமன் 15:14, 1 கொரிந்தியர் 15:12-15 வசனம். எனக்குள்ள இருக்கிற, நான் பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே என்னை பிரயாசப்பட வைத்தது, ஓட வச்சது, உழைக்க வைத்தது, ஊழியம் செய்ய வைத்தது, கொடுக்க. 2 கொரிந்தியர் 8 முதல் 2 வசனத்தில் மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ரோமர் 12 வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே எனக்குள்ளே வெவ்வேறான வரங்கள் வல்லமைகளும் கிரியை செய்கிறது. என் மூலியமா அற்புத அடையாளம் நடக்குதா, சுகம் நடக்குதா, விடுதலை கிடைக்குதா, ரட்சிப்பு, ஊழியம், கொடுக்கிறது, நிற்கிறது, நிர்மூலமாகாம இருக்கிறது. புலம்பல் 3:22, நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ரோமர் 9 வசனத்திலிருந்து கிருபையினால இலவசமான இந்த மீட்பை, பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டே. 1 பேதுரு 5:7-8 வசனம், இந்த கிருபையினாலே கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி எனக்கு உண்டாக்கிட்டாருப்பா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன முடிச்சிட்டு வச்சிருக்கிறார். சுத்தி கிருபை, முன்னாடி கிருபை, பின்னாடி கிருபை, சைட்ல கிருபை, லெப்ட்ல கிருபை, ரைட்ல கிருபை, எல்லாம் கிருபை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் இயேசு ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும். அப்பா வளர்ந்ததே, அவர் உட்கார்ந்து இருக்கிறதே கிருபையின் ஆசனம். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. கை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்னும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம I am nothing, oh Lord. Hallelujah. அடுத்தது என்னது? உன் வாயை சொல்லுங்க. உன் வாயை பக்கத்துல பார்த்து, உங்க வாயை. உங்க வாயை எதனால நிரப்பினாரா? அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு நிரப்பலங்கிறாரு. உங்களை நன்மை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. உங்க வாயை நன்மையினால் நல்ல சாப்பாடு கொடுத்தார், இல்ல நல்ல பாட கிருபை கர்த்தர் கொடுத்தார், ஆராதிக்க உதவி செய்தார். இந்த வாயை நன்மை. எதெல்லாம் நன்மை? நன்மைன்னு என்னங்க? பைபிள் என்ன வசனம் இருக்கு? மீகா 6 பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை இல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்டார்? வேற என்ன நன்மை? உன் வாயை நன்மையினால நிரப்பினார். நன்மை இன்னதென்று அவர் சொல்றாராம். நியாயம் செஞ்சோம், இந்த வாயை வச்சு நியாயம் செஞ்சீங்களா? அதே ஒரு பெரிய உபகாரம் இல்லை? எவ்வளவு நன்மையினால கர்த்தர் நிரப்பினார். இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா, ஆண்டவரே வாயை வச்சு நன்மைன்னா என்ன? ஆண்டவரே என்னை எவ்வளோ தாழ்மையாக நடக்க வச்சிங்க, எவ்வளோ கிருபையா நடத்தி கொண்டு வர்றீங்க. நன்மையினால கர்த்தர் ஆகாரத்தினால திருப்திப்படுத்துகிறார். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, இந்த வாயை வச்சு தானே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணீங்க. ஜெபத்தை கர்த்தர் எத்தனை முறை கேட்டார்? அதே பெரிய நன்மை. ஆமென் சொல்லுங்க. குறை பேசுறதுக்கு இந்த வாயை கர்த்தர், ஆமாம், குறை பேசுறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, இந்த வேலையே நமக்கு ஆகாது. காசி பேசுறது, குசு குசு பேசுறது, என்ன பேசுறது, குசு 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 குசு, அந்த வாயை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வாயை நன்மையினால கர்த்தர் நிரப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. எது பேசினாலும் நன்மைக்கு பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு உபகாரம் செஞ்சார். தீமை இல்லை, வாயினால நன்மை. என்னது? நன்மை. ஆமா. இந்த வாயால எத்தனை பேரை நீங்க ஆசீர்வதிச்சீங்க? கடந்த நாள், கடந்த மாசம் அவன் நான் 2:30 மணிக்கு எழும்பி பல பேர் ஆசீர்வதிச்சிட்டேன். நேற்று கண்ணாப்புனான்னு ஆசீர்வதிச்சேன்.
சில தரிசனம் வந்துச்சு, சில சொப்பனை வந்துச்சு. முட்டியை போட்ட, 2 கையை உயர்த்தின, இயேசுவே வரிசையா லிஸ்டா போட்டு கப்பா 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 ஆசீர்வச்சனால தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். விளங்குதா உங்களுக்கு? இல்லைன்னா நான் பேசுவேனா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ், தென் யூ ஹேவ் டு ப்ரீச். புரியுதா உங்களுக்கு? நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நைட்டு உட்காந்து இயேசுவே எனக்கு கிருபதாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, போராடி 2லேருந்து 2:30 மணி வரைக்கும் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கிருப ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்புகிற அவ்வளவு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணி அடிச்சேன் பாருங்க. நைட்டு ஃப்ரீ ஆயிட்டு என் வாயை கத்த நன்மையினால் நிரப்பணும். இதே எவ்வளவு பெரிய உபகாரம். இங்க பாருங்க, தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அதான் மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. அடுத்தது டக்குன்னு முடிச்சலாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. வாலிப பையனா மாத்திட்டார் கர்த்தர் நம்மளை. பல பேர் வயசு வாலிப வயசா மாறிடுச்சு. இது வாலிப வயது. ஆனாலும் நீங்க இந்த தெரியாத மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டு காட்டுவீங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன வயது? வாலிப வயது. வாழ வயது புத்திரர்கள் பலவான் கையில் உள்ள, சொல்லுங்க, வாழ வயதின் புத்திர பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறார்களாம். உங்க வயதை வாழ வயதா மாத்துறார். ஒரு கழுகுனுடைய வயசு எத்தனை வருஷம் தெரியுமா? 70 இயர்ஸ். 70 வருஷம். ஒரு கழுகோட வயசு என்னது? நம்மளை போல. ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கப்புறம் செஞ்சலம் வருத்தம் வைப்புன்னு இருக்குல்ல, அதே போல கழுகுக்கு வயசு என்னது? 70. 40 வயசுல நம்ம ஆளுக்கு சிறகுகள்லாம் ஒட்டிரும். பறந்து 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 ஸ்டக்காகி போய் சரீரத்தில் போய் ஒட்டிக்கும். அந்த இது அப்போ பறக்கிறதுக்கு கொஞ்சம் ஹையாக போக முடியாது, லோலையே பறந்துட்டு இருக்கும். அழகெல்லாம் வளைஞ்சிரும். உடனே நம்ம ஆள் 40வது வயசுல போய் ஹைட் பண்ணிடுவார், போய் ஒளிஞ்சிருவார். ஆமாம், அதனால தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் முடியும் போது கர்த்தர் அந்த வசனத்தை நம்ம ஆள் வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் கழுகை பற்றி 39ஆம் அதிகாரம் முடியும் போது ஏன் வைக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்? ஏன்னா 40 வயசுல தான். ஆமாம், ஏசாயா 40 கடைசி பாருங்க. 40 வயசுல தான் அது போய் ஹைட் பண்ணிக்கிறது, தன்னை ஒழிச்சு கொள்ளுகிறது. ஒழித்து கொள்ளுமா? ஒழித்து கொண்டுட்டு இறக பிச்சுக்குமா, தன்னையே பிச்சு 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 பிச்சு. கழுகு, மொட்டை கழுகுன்னு என்று பைபிளில் வசனம் இருக்கு. அதை போல தன்னை ஆக்கி அழக உடைச்சி அலங்கோலமாக்கி அப்படியே காத்துட்டு இருக்குமா, வெயிட் பண்ணிருக்குமா, காத்துட்டே இருக்குமா. என் டைம் வரட்டும், உயரை பறந்து எழும்புவேன். திருப்பி அந்த 40 வயசுல தன்னை பலவீனப்படுத்துகிறது என்று நினைத்து தன்னை காத்து கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். அதுக்கப்புறம் புது சிறகு, புது அழகு, புது நகம் எல்லாம் உண்டாகி அப்படி பறக்குமா. முந்தி 40 வருஷம் பறந்த உயரத்தை விட அடுத்த 30 வருஷம் பறக்கிற உயரம் இன்னும் அதிகமாக இருக்குமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, எனக்கு அடுத்த வருஷம் தான் 40 வயசு. உடனே சிரிப்பீங்களே? அவர் சொல்லுங்க, எவருங்க? எனக்கு இன்னும் ஏசப்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆமா, கழுத வயசாகிக்கிட்டு இருக்கு. கேளுங்க, 7 கழுதைக்கு எத்தனைக்கு வயசுங்க? யாருக்குமே தெரியாது, ஆனா சொல்றோம். ஆமா, எனக்கு ஏசப்பா சொல்லியிருக்காரு, உனக்கு இன்னும் அடுத்த ஒரு 40 வருஷத்தை நான் தருவேன் இருக்கிறார். கை தட்டுங்க. ஆசை இல்லையா? இவன் 40 வருஷமே இவன் அநியாயம் இப்பயே தாங்க முடியல, இன்னும் 40 வருஷம் அப்படின்ற மாதிரியில பாக்குறீங்க. விடமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல பாக்குறவரை நான் சாக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3,40,200 பேரை சபைக்கு கர்த்தர் கொண்டு வர்ற வரைக்கும் என் மரணம் கல்லறைக்குள் போக போகிறது இல்லை. அதை என் கண்களால் காண்பேன். நான் சட்டை அடித்து உயர எழும்புவேன். என்னை கர்த்தர் வாழ வயதை போல உங்களை கர்த்தர் ரினியூ பண்ணுவார். எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்காருன்னு
ஆமென். திரும்பி ஓட பலன் தருவார். உங்க கால்களை மான் கால்களை போல மாத்தினாரா இல்லையா? ஆமென். கடைசியா சொல்லிடலாம். இங்க இருங்க, நீதி நியாயம் செய்கிறார். இந்த உள்ள வரும்போது, நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது சில நேரம் சோர்வு, பலவீனம், டயர்டு, சில நேரம் கஷ்டம், பல பாரத்தை சுமந்துட்டு உள்ள வர்றோம். என்ன சபையில வந்து காத்திருந்து டக்குன்னு எழும்பி உள்ள போறோம். அடி கிளப்பிடுதுல அபிஷேகத்துல கர்த்தர் நம்மளை நிரப்பி. பேய் நினைப்பான், இந்த வம்பா போ மூஞ்ச நல்ல சொங்கி மாதிரி போது பாரு சர்ச்சுக்கு, இது இன்னையோட சோழி முடிஞ்சது. இங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அபிஷேகத்தை அனுப்பி, பலப்படுத்தி திருப்பி வெளியே போகும்போது சட்டை அடித்து உயர எழும்பி கழுகை போல. நல்லா கை தட்டுங்க. எவ்வளவு உபகாரம். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வாங்க, உங்களை அபிஷேகத்தில் நிரப்புவார், வார்த்தையினாலே நிரப்புவார், வல்லமையினாலே கர்த்தர் இடை கட்டுவார். வாலிபனம் போல கர்த்தர் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல, வில்ல போல, ஈட்டியை போல, பட்டயத்தை போல கர்த்தர் உங்களை மாற பண்ணுவார். காலேபே, நான் உன்னை யுத்தத்துக்கு அனுப்பின காலத்தில் இருந்த பலன் 80 வயதிலும் உனக்கு இருக்குமானால் அந்த வேற ஆவி, விசேஷித்த வல்லமை எனக்கு கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு நான் கடைசியா சொல்றேன், அவர் நீதி நியாயம் செய்கிறவர். சொல்லுங்க சொல்லுங்க. நீதி நியாயம், எத்தனை நீதி நியாயம் செய்கிறார். ஆமென். யாருக்கு செய்கிறார்? யாருக்கு? எத்தனை முறை ஒடுக்கப்பட்டோம், எத்தனை முறை நெருக்கப்பட்டோம், பிசாசால, சூழ்நிலையினால, மக்களால, ஃபைனான்சியலா போராட்டம் எவ்வளவு. கர்த்தர் சொல்றார், உனக்கு நீதி நியாயம் இதெல்லாம் செய்தாருக்கா உபகாரம். நான் இதை அப்படியே திரும்ப சொல்றேன். இந்த 7 காரியமும், இந்த 7 காரியமும் வருகிற 2022 கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு நீதி செய்வார், உங்களை வாழ வைத போல மாற்றுவார், உங்களை குணமாக்குவார், உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மன்னிப்பார். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். இப்ப அழுது புலம்பிட்டாலும் டப்பா டப்புன்னு இறங்கிடுவாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாலாசியர் லாரி லகரி கிருஷ்ணாவா மாறின கதை. ஒரு விளையாட பெற்ற தேவ மனிதர், பாப்பாங்குளம், பாப்பாங்குடி. ஆமா, அந்த பகுதியில் இன்னைக்கு அவங்களுடைய ஆசிரமம் இருக்கு. ஆமா, பாலாசியர் லாரி லகரி கிருஷ்ணா, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். கர்த்தருக்காக வல்லமையா பயன்பட்டவர். அவருடைய கோட்டு வந்து அப்படி பட்டாலே சோமாயிருவாங்க. அவர் காரை தொட்டாலே பிசாசெல்லாம் ஓடும். அவர் ஜோம் பண்ணிட்டே இருப்பார். வெளியே போய் பாருங்க, மேகம் இறங்கியிருக்கும் பாரு, மேகம் இறங்கியிருக்கும். இங்கிலீஷில் தான் ப்ரீச் பண்ணுவார். அவர் மூலியமாக தான் டிஜிஎஸ் அங்கிள் தொடப்பட்டார். அவர்கிட்ட தான் டிஜிஎஸ் அங்கிள் அநேக சந்தேகம், ஆவிக்குரிய சந்தேகங்களை லெட்டர் எழுதி கேட்பார். அப்பேற்பட்ட விளையாடப்பட்ட மனுஷன் ஒரே ஒரு சின்ன பாவத்தில் விழுந்தார். விழுந்தவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அவர்கிட்ட இரக்கங்களும் மன்னிப்பும் திரளாய் உண்டு என்பதை மறந்து போனார். மன்னிப்பு கேட்காம திரும்பியும் அதில் தன்னை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பித்தார். எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை பண்ணினார், ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பித்தார். பிசாசு அவனை வஞ்சித்தார். கடைசியில் இயேசு மனுஷகுமாரன் வருகிறார் வருகிறார் என்று சொன்னவர் கடைசியில் மனுஷகுமாரன் வந்து விட்டார், அது நான் தான் சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தினார். காலமோ செல்லுது, வாலிபம் மறையுது. அந்த பாடலெல்லாம் எழுதினவர் அவர் தான். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கியனா. துன்பமெல்லாம் அழிந்து போ, இன்னலெல்லாம் மாறிப்போ, பலமெல்லாம் குன்றிப்போ, நீளையில்லா வாழ்க்கையில். அவர் அந்த பாடல் எழுதி அவ்வளவு தேவ மனுஷன். அவர் பாட்டை எழுதின பாட்டெல்லாம் அவ்வளவு வல்லமையுள்ள பாடல்கள். வீட்டில் கிளம்பிட்டு இருக்கும் போதே மீட்டிங்ல இருக்கிற பிசாசு சொல்லும், லாரி கிளம்பிட்டான், எங்களால் இங்கே இனிமே இருக்க முடியாது. அவர்பட்ட மனுஷன். ஆனால் தன்னை இயேசுன்னு காட்ட ஆரம்பித்த பின்பு அவர் மறுதளித்தார். மரித்த பின்பு நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். 3 நாள் 4 நாள் வச்சாங்க. பிரேத நார ஆரம்பிச்சது, அடக்கம் பண்ணிட்டாங்க. ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலை.
அவர் ஸ்டேஜ்லேயே தேவதூதர்கள் இறங்குற மாதிரிலாம் செட்டிங்ஸ் வைப்பார். அப்படி மேலேருந்து இறங்குற மாதிரிலாம் செட்டிங்ஸ் வச்சுருப்பார். மறுதளித்து போனார். இன்றைக்கும் இருக்குது. பல ஃபாரினில் உள்ள பிள்ளைகளும் அவர்களை பின்பற்றுகிறார்கள், சீடர்களா சீசிகளா. சாம் ஜபத்தர் அண்ணன் ஒரு தடவை மதுரையில், தூத்துக்குடியிலேருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு நான் காரில் வச்சு கூட்டு போகிறேன். அப்போ இங்கே ஏர்போர்ட் கிடையாது. மதுரையில் ஏற்ற கூட்டு போகிறேன், பேரும்பு பொருளாக முடிச்சுட்டு. முன்னாடி உட்காந்துட்டு பேசிட்டே வந்தாங்க. நீ கடைசியாக என்னம்மா பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டார். நான் பிரசங்கத்தை சொன்னேன். அவர் அதுலேருந்து எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டே வரும்போது ஒரு நாள் நான் 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து கொண்டிருந்த போது பாலாசீர் லாரியை பற்றி ஆண்டோட்ட கேட்டேன். ஆண்டவரே, பிரத்யேகமா ஏசப்பா வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார். ஏன் ஆண்டவரே பாலாசீர் லாரியை மறுதளித்தாரே? அவரால் எத்தனை பேர் இன்றைக்கும் மறுதளித்து போயிட்டாங்க. இன்னைக்கும் அவங்கள பின்பற்ற ஜனங்கள் இருக்காங்களே. நீங்க ஒன்று அவரை மனம் திரும்ப பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒன்று அவரை உடனே அடிச்சு அவரை அப்புறப்படுத்தியிருக்கலாம். நீங்க தான் நீதியுள்ள தெய்வம் என்பதை காட்டியிருக்கலாம்ல, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டபோது ஏசப்பா சொன்னாராம் சாமன்கிட்ட, உனக்கு பாலாசீர் லாரி, மறுதளித்த பாலாசீர் லாரி தானே உனக்கு தெரியும். ஆனா இரவும் பகலும் என் மார்பிலே சாய்ந்திருந்த பாலாசீர் லாரி உனக்கு தெரியாது. என்கிட்ட எதுனாலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிற ஒரு பாலாசீர் லாரியை உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அவன் எப்படியாவது என்கிட்ட மனம் திரும்பிடுவான். என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி எனக்கு இறக்கம் செய்யுங்க, என்ன மன்னிங்கன்னு கேட்பான்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டான். அவன் சாகிற வேலை வரைக்கும் நான் காத்துட்டே இருந்தேன். ஆண்டவன் நமக்கு சில நேரம் சில பேருடைய குற்றங்கள் தவறுகள் அடிச்சிடலான்னு தோணும். நம்ம அப்பா என் பிள்ளை மன்னி கேட்க மாட்டானா, என் பிள்ளை என்கிட்ட இறக்கத்தை கெஞ்ச மாட்டானான்னு கடைசி வரைக்கும் உபகாரத்துக்காக நமக்கு உபகாரம் செய்யும்படி காத்துட்டே இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் இந்த வருஷ இறுதியில் நமக்கு உண்டு. மன்னிக்கிற இருதயம் உள்ள ஒருவர் உண்டு. என் நோயை சுகமாக்குகிறவர் உண்டு. எனக்கு நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறவர் உண்டு. என் வயதை வாழ வயதாய் மாற்றுகிறவர் உண்டு. என்னை உயர்த்துகிறவர் உண்டு. என்னை மேன்மைப்படுத்துகிறவர் உண்டு. எழும்புங்க 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 எழும்புங்க. அவருக்கு ஒரு விதமான ஏதாவது செஞ்சிருந்தா இந்த வருஷ இறுதியில் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. அவர் செய்த உபகாரம் எத்தனை 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 சொல்லவே முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்த நாள்தோறும் நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். ஓ ஜீசஸ், நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? கை உயர்த்தி, உதவாத என் நீதி உதவாது, நீங்க இல்லாத என் பொழுதும் விடியாதே. உதவாத என் நீர் உறவாதி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம். ஆமே. பாவியின் மீது எணிந்த அன்பு ஒன்னும் புரியலையே.
சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க. பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. வாழ தெரியலையே. வாழ தெரியலையே. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? சொல்லுங்க. மண்ணான மனிதன்னா எவ்வளவு உபகாரம், எவ்வளவு நன்மை. உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? பாவியின் மீது இனிந்த அன்பு. நீங்க சத்தமா சித்தமன் மீது இரக்கத்துக்காக கெஞ்சிருங்க. இரக்கத்தை கெஞ்சிருங்க, கிருபைக்கு கெஞ்சிருங்க. என் வாயின் நன்மைதான் பேசணும். என் வாய் தீமை அல்ல, என் வாய் குறை அல்ல, என் வாய் மற்றவங்களை குற்றப்படுத்தி அல்ல, மற்றவங்களை கண்டம் பண்ணி அல்ல. வேணாம்பா வேணாம்பா. எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு ஆசீர்வாதம், கிருபை. உங்களை கர்த்தர் மீண்டும் வாழ வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல இந்த காலை ஆராதனையில உங்களை மிளண்டும் இழந்து போன அந்த அபிஷேகம் கழுக போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற ஒரு கிருபையின் ஆவி பிசாச வெட்கப்படுத்தி கைகளை தட்டுங்க. அந்த அபிஷேகம் இறங்கச்சு, அந்த வல்லமை இறங்கச்சு, அந்த கிருபை. ஆசீர்வதிங்கப்பா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக என்னத்தை செலுத்துவேன்? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர் செய்த உபகாரங்களை இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. என் ஆத்துமாவே, அவர் செய்த உபகாரத்தை நீ மறந்துடாத. திரும்பி சொல்லுங்க. என் ஆத்துமாவே, அவர் செய்ய போகிற உபகாரத்தை நீ மறந்துடாத. 2022 the seventh thing will happen in your life. Coming 2022 இந்த சொன்ன 7 வாக்குத்தத்தமும் நடப்பதாக, நடப்பதாக, நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதலின் ஆசீர்வாதம், விசேஷமாய் நீ செய்த உபகாரம் உடைய பிள்ளைகள் என்றென்று நினைத்து இன்றும் என்றும் சதா காலம் நன்றியோடு இருக்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென்.